மொத்தம் வந்து 9 ஹட் ஸ்டே வந்து இருக்கு. ஸோ குடிசையில் வந்து ஏசியில் வந்து வச்சிருக்காங்க. வேலை போறீங்கன்னு வச்சுங்களேன், இது மாதிரி ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு அழகான ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு மேட்ரு இருக்கு. செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக இருந்தாலும் சரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஸ்டேஸில் தான் வந்து கேட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு செம்மையான ஹட் ஸ்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இங்கே போய் தான் நம்ம வந்து தங்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 ஹட் ஸ்டே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சிமிலர், ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு 5 பேர் கிட்ட வந்து நீங்கள் வந்து தங்கலாம். வாங்க உங்களுக்கு ஸ்டேவை சுற்றி காட்டுறேன். உள்ளே வந்து இது வந்து ஒரு ஸ்டேக்காக வந்து பெட் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் போன ஹட் ஸ்டேல வந்து கீழே வந்து சும்மா ஹால் மாதிரி தான் இருக்கும், மேலே தான் வந்து பெட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2 பேர் வந்து தூங்கிக்கலாம். பெட்டு கட்டிலோட வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஏசி வந்து இருக்குது. ஒரு குடிசையில் வந்து ஏசியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது கூட டிவி, டேபிள், ஹேங்கிங் ஃபேனு, ஸோ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏனிலாம் பக்காவாக இருக்குது. மேலே வாங்க போய் பார்ப்போம். கைஸ், மேலே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இது மாதிரி ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா அப்படியே இது மாதிரி டிக்கிலேயே விழுகும். 2 கப்புள்ஸாக வரீங்கன்னு வச்சுங்களேன், மேலே 2 பேர் வந்து தங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு லாக்கோட டோரோட கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உள்ளே வந்தீங்கன்னா பெரிய பெட் வந்து போட்டிருக்காங்க, 3 பேர் படுத்து தூங்கிக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் நம்ம நார்மல் ரூம் மாதிரி தான் இருந்துச்சு. மேலே வந்தீங்கன்னா அந்த ஹட் ஸ்டைல்லையே கொஞ்சம் அந்த விண்டேஜ் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். இந்த ஸ்டேவோட மெயின் ஹைலைட்னே சொல்லலாம் இந்த ஸ்விம்மிங் பூல். ஸோ அது வந்து வாட்டர் ஃபால் செட்டப்போட வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். நைட் டைமில் இன்னும் லைட்டிங் செட்டப்லாம் வந்து போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட் வியூவும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து மீன் குழம்பு, மீன் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. பசிக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் மீல்ஸ். நம்ம தங்கிட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அழகான ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்லாம் வந்துட்டு இருக்குது. பார்க்கும்போது அந்த வடச்சென்னை படத்தில் அந்த இன்ட்ரோ மேட்ரு இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லா உட்காந்து சில் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸும் தோசையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கேட்டோடனே பக்கா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். நைட் வியூ வந்து ஸ்விம்மிங் பூல் வேறு லெவலில் இருக்குது, லைட்டிங் செட்டப்லாம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே ஸோ ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீச்சும் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணணும், கப்பலோடையும் சரி ஃபேமிலியோடையும் சரி, எப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் அப்துல், கேமராமேன், கூகுள் வ்ளாக்ஸ்.